இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நம்மை தாழ்த்த அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தேவனுடைய பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வந்தபோது 6 தப்படிக்கு ஒரு முறை திரளான மாடுகளையும் ஆடுகளையும் கர்த்தருக்கென்று பலியிட்டார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். அப்படி ஜனங்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு மிகுந்த ஆர்ப்பரிப்போடு கர்த்தரின் பெட்டி நம்முடைய நகரத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய நகரம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே ஆனந்த சத்தத்தோடே பெட்டிக்கு முன்பதாக நடனமாடி துதித்து கொண்டு வந்தார்கள். நம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது தாவீது ராஜா தன்னுடைய மேன்மையெல்லாம் துறந்து தான் ராஜா என்பதை மறந்து பெட்டிக்கு முன்பதாக அவன் நடனம் பண்ணினான் என்பதை குறித்து வசனத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும். ஆண்டவருக்கு முன்பாக ராஜ மேன்மையை எண்ணாமல் ஜனங்களின் மத்தியில் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி ஆடி பாடினான் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டராக இருந்தார். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே ஒரு சிறு பிள்ளையை போல தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய மேன்மை, தன்னுடைய பதவிகள் எல்லாவற்றையும் மறந்து ஒரு சிறு பிள்ளையை போல காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அப்படி அவன் ஏறி இயேசு வழியாய் வருவார் என்று காத்திருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இங்கே தாவீது அரசன் தன் ராஜ மேன்மையை எண்ணாமல் தன்னை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி ஜனங்களோடு கூட கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக நடனமாடி மகிழ்ந்து ஆண்டவரை கம்பீர சத்தமாய் துதித்து கொண்டு வருகின்ற காட்சியை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகின்ற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகின்ற பொழுது அவர் உங்களை உயரமான இடத்திலே வைக்கிறார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார், அவர் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துவோம். அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.